கலப்படம் இல்லாத கருப்பட்டிய எப்படி ஏமாறாம பார்த்து வாங்கணும் தெரியுமா? இதுல 4 முக்கியமான விஷயங்களை நீங்க செக் பண்ணி வாங்கணும். நாம போன வீடியோல நாட்டு வெல்லத்தை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். அது கரும்பு சாரை காய்ச்சி தயாரிக்கிறது, பனை வெல்லம் பனை மரத்துல இருந்து எடுக்கிற பதநீரை காய்ச்சி தயாரிக்கிறது. இதுலயும் லாப நோக்கத்தோட ஜீனி மைதா இதெல்லாம் கலப்படம் பண்றாங்க. அதனால நாம வாங்குறது கலப்படம் இல்லாத ஒரிஜினல் கருப்பட்டியா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நீங்க 4 முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். 4வது நிறம். நல்ல ஒரிஜினலான கருப்பட்டி டார்க் பிரவுன் கலர்ல இருக்கும். அதே போல ஃபுல்லா ஷைனிங்கா வழுவழுப்பாலாம் இருக்காது. கொஞ்சம் கரடு முரடான சர்ஃபேஸோட தான் இருக்கும். ரெண்டாவது அதோட கடினத்தன்மை. கலப்படம் செய்யப்பட்ட பனவெல்லம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா கல்லு மாதிரி இருக்குமா. இதுவே ஒரிஜினல் பனவெல்லம் அவ்வளவு கல்லு மாதிரி எல்லாம் இருக்காது. நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம்னாவே ஒரு கையாலேயே உடைக்கிற அளவுக்கு தான் இருக்குமா. 3வது வாசனை. ஒரு நல்ல பனவெல்லத்துல இருந்து அதோட வாசனை நல்லாவே வீசும். நீங்க வாங்கும்போது அதோட வாசனை ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அது கலப்படம் செய்யப்பட்ட பனவெல்லமா இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. 4வது சுவை. ஒரு பனை வெல்லத்துல அதிகமான சக்கரை கலப்படம் செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அதை நீங்க வாயில போட்ட உடனே அடிக்கிற மாதிரி வெறும் தித்திப்பு மட்டும் தான் தெரியும். ஆனா ஒரிஜினல் பனவெல்லம் அவ்வளவு தித்திப்பா இருக்காது. அதோட சேர்த்து கொஞ்சம் மைல்டான உப்பு சுவையும் இருக்கும். ஏன்னா அதுல கொஞ்சம் மினரல்ஸும் இருக்கிறதுனால. இன்னொன்னு அதை எடுத்து நம்ம காத்துல ஓபனா வைக்கும்போது அதோட மேல் பரப்பு கொஞ்சம் பிசு பிசுன்னு மாறுமா. இதெல்லாம் தான் பனை வெல்லத்தை நல்லதா அப்படின்னு செக் பண்றதுக்கான வழிகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.